அனைவருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மதுரை மாவட்ட தலைவரின் அன்பான வணக்கங்கள் பலவல. இன்றைய நாள் 23/11/2024 சனிக்கிழமை. திருமங்கலம் ஆதாரக்கிளையின் 24வது ஆண்டு பேரவை கூட்டம் இன்று திருமங்கலத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்குண்டான ஏற்பாடுகளை அதன் தலைவர் திரு கே மஹபூப் பாஷா மற்றும் ஆஃபீஸ் பேரர்ஸ் பழனிராஜ், அப்புறம் ரகுநாதன், பாலகிருஷ்ணன், முன்னாள் துணைச் செயலாளர் துணைத் தலைவர் திரு வெங்கடகிருஷ்ணன், முன்னாள் செயலாளர் 93 வயசு தாண்டிருச்சு திரு நடராஜன் அவர்கள் எல்லாம் வந்திருந்து இன்று அருமையாக இந்த பேரவை கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி SMP திருமண மஹால் என்ற ஒன்று இருக்கிறது. வழக்கமாக இவங்க பேரவை கூட்டம் போடுறதா இருந்தால் அதில் தான் வருடந்தோறும் நடத்துவதாக சமீப காலத்திலே, அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல தான் நடத்துவதாக அறிகிறோம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பஸ்ஸில் வந்து இறங்கினோடனே டக்குன்னு உடனே ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி வெரி நியரஸ்ட் பாயிண்ட் இது. அது ஒன்று. அடுத்தாப்பில் இன்று மாவட்ட தலைவர், மதுரை மாவட்ட தலைவர், மதுரை மாவட்ட துணைத் தலைவர், மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம், மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் ஆகியோர் இந்த பேரவை கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக திருமங்கலம் சென்றிருந்தார்கள். சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் திரு சிவ திருமேனிநாதன் அவர்கள், புதுக்கோட்டை மாவட்டம், அவர்களை அழைத்திருந்தார் திரு மஹபூப் பாஷா அவர்கள். அவர்களும் ஒரு 10:30 மணி வாக்கில் வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு நேரடியாக வந்துட்டாங்க. என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு உள்ள நிகழ்ச்சி துவங்கும்போது இவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மதுரை வாசன் கண் மருத்துவமனையிலிருந்து கண் சிகிச்சை மருத்துவமனை, அதே மாதிரி பைக்காராவில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனை, ரெண்டிலிருந்தும் அந்த மெடிக்கல் செக்கப்ஸுக்கு உண்டான ஏற்பாடுகளை பூரா ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. மாடியில் வந்து விழா நடக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில், அதாவது அதுதான் சாப்பாட்டு கூடம். அதில் வந்து முதல்ல வந்து பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி லஞ்சு, தட் மீன்ஸ் பை அபவுட் 10-10:30 அந்த ரேஞ்சிலேயே கண் மருத்துவமனை வாசனிலிருந்து வந்துட்டாங்க. செக்கப் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஆக்சசரிஸு, மிஷினரிஸ் எல்லாத்தோடையும் வந்துட்டாங்க. அதோட அவங்க பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனை அதிலிருந்து ஆட்கள் வந்துட்டாங்க. எல்லாம் ஸ்டாஃப் முதல்ல வந்து உட்கார்ந்தாங்க. அப்புறம் ஆளுக்கு அங்கே வரக்கூடிய நபர்களை சங்கத்தின் அங்கத்தினர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. மேலே ஏறுவதே தலைவர் மஹபூப் பாஷா அவர்கள் சொன்னார், எல்லோரும் போய் முதல்ல மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். கண் பார்வைக்கு அவங்க வாசன் கண் மருத்துவமனை அவர்கள் வந்து அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பார்வை டெஸ்ட் பண்ணுறது, கிட்ட பார்வை, தூர பார்வை, இல்லை என்ன லென்ஸ் போடணும், அந்த அறிவுரைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க பைக்காராவிலேருந்து இன்னொரு மருத்துவமனையிலேருந்து வந்திருந்து எல்லோரும் அவங்களோட ஸ்டாஃபே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 பேர்கிட்ட இருக்கும். பையங்க பெண்ணுகள் எல்லாம் வந்து மெடிக்கல் ஸ்டாஃப் பூரா. அவங்க ஒருத்தர் என்ட்ரி போடுறது, ஒருத்தர் கார்டு இஷ்யூ பண்ணுறது, கார்டுக்கு வந்து அடுத்தாப்பில் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுறது, என்ன டிஃபெக்ட் இருக்குது அவங்களுக்கு கண்லையா இல்லை உடல் மருத்துவ ரீதியில் என்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஆக இந்த மதுரை வாசன் கண் சிகிச்சை மருத்துவமனையும் அண்டு பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனையும் இணைந்து பொது மருத்துவ சிகிச்சை முகாமை மிக சிறப்பாக நடத்தினார்கள். இன்று அந்த திருமங்கலம் இப்போ என்ன SMP திருமண மஹாலில் இவங்க விழா நடத்துகிறது ஒரு வகையில் இருந்தால் கூட, அதுக்கு முன்கூட்டி வருபவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் அப்படிங்கிறத போட்டதுனால எல்லோரும் போய் மேலே வந்திருந்தாங்க. விழா மேடைக்கு வந்திருந்தவங்க எல்லாம் அழைப்பின் பேரில் அப்புறம் கீழே வந்து எல்லாம் செக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செக்கப் பண்ணி முடித்த உடனே சிவ திருமேனிநாதன் அவர்கள், மாநில துணைத் தலைவர் அவர்கள் வருகை புரிந்தார். அதுமாதிரி மாவட்ட தலைவர், மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் உள்ள சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. 1 by 1 வந்து சேர்ந்தாங்க. 11 மணி வாக்கில் கூட்டம் கமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் ஆகி எல்லோரும் ஹால் முதல்ல வந்து எம்டியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா ஹாலில் வந்து ஒரு 10-20 பேர் தானே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு நினச்சி, சார் எல்லோரும் கீழே மருத்துவமனையில் செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க சார். பாதி பேர் கண் மருத்துவத்தில் இருக்கிறாங்க, பாதி பேர் பாடி செக்கப்பில் இருக்கிறாங்க, வெயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஹைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இன்று அல்லோலப்பட்டது அந்த SMP மஹாலே, திருமண மஹால். என்ன விஷயம்னு கேட்டால், எல்லாருக்கும் இலவச மருத்துவமனையில் பார்க்குறாங்க, இலவசமாக செக்கப் பண்ணி கொடுக்குறாங்க.
தவிர அவங்க அந்த கண் மருத்துவமனை வாசன் கண் மருத்துவமனையிலேருந்து கார்டே கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சில நபர்களுக்கு சேர்த்து நீங்கள் வந்து செக்கப் பண்ணிக்கலாம். எந்நேரம் ஆனாலும் வாசனோட கண் மருத்துவமனை அங்கேயும் இருக்கான். 2-3 இடங்களில் மதுரையிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் அவர்கள் வந்திருந்த ஓய்வூதியர்களை மிகவும் அரவணைத்து அவர்களுக்கு என்னென்ன கண் பார்வையில் நோய்கள் இருக்கின்றதா, இல்லை உடல் ரீதியாக எதுவும் நோய்கள் இருக்கிறதா என்பதை இந்த பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனையிலேருந்து வந்திருந்த மருத்துவர்கள் எல்லாம் செக்கப் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிவ திருமேனிநாதன் அவர்கள் தனது உரையிலே சொன்னார், இந்த மாதிரி திருமங்கலத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது, இன்று கலந்து கொள்வதற்காக அழைப்பின் பேரிலே நான் செல்ல வேண்டியிருக்கிறது என்று அவர் திருச்சி சிவா எம்பி அவர்கள், மதிப்பிற்குரிய திருச்சி சிவா அவர்கள் தான் வெள்ளி விழா மாநாட்டிலே திருச்சியிலே வந்து கலந்து கொண்டிருந்தார். அவர் வந்து நான் முதல்வர்கிட்ட பேசி எப்படியாவது உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கும் கோரிக்கைகளில் 1-2 நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் என்று அன்று ப்ராமிஸ் பண்ணார். ஆனால் இன்றளவு அது நிறைவேறலை. அப்படிங்கிறதுனால இன்றைக்கு திருமங்கலத்துக்கு நான் செல்லுகிறேன். வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரி, அதாவது 60 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு தான் கம்ப்ளீட் ஆனால் தான் 20% இன்க்ரீஸ் இன் பென்ஷன், அதை வந்து 70 வயசில் 10% கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று திருச்சி சிவா எம்பி அவர்கள் வெள்ளி விழா மாநாட்டின் போதே, அதாவது 16/2/2024 திருச்சியில் நடந்த வெள்ளி விழா என்பதை அவர் அனைவரும் அறிய சொல்லிக் கொண்டிருந்தார். சொல்லி நான் மாண்புமிகு முதல்வர்கள்ட்ட இதை பற்றி பேசுகிறேன், பேசி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன், அடுத்ததாக நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த ஏதுவாக இதனை நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லியிருந்ததன் அடிப்படையிலே இதுகாரும் அவர்கள் அதை செயல்படுத்தவில்லையே, இன்னும் ஜியோ இன்னும் இஷ்யூ ஆகலை, முதல்வரும் அறிவிக்கலையே அப்படிங்கிறத நினச்சி இன்று சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சிவ திருமேனிநாதன் அவர்கள் நேரடியாக போய் அங்கே பார்த்துருக்காங்க. திருச்சிக்கு போய் எம்பி அவர்களை சந்தித்து அவர்கள் நான் வந்து கூட்டத்துக்கு போயிட்டுருக்கேன் டெல்லிக்கு, அதனால் வந்த பிறகு விரைவிலேயே உங்களுக்கு வந்து கூடிய விரைவிலே உங்களுக்கு இந்த நீங்கள் வைத்திருக்கும் கோரிக்கைகளை 1-2 நான் எப்படியாவது மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் சொல்லி நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் நான் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன், அதை நிறைவேற்றியும் தருவேன் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார் என்று சிவ திருமேனிநாதன் அவர்கள் தனது உரையிலே தெரிவித்தார். இன்றைக்கி என்னென்னா, அது ஒரு விழாக்கோலம் பூண்டிருந்த மாதிரி இருந்துச்சு. திருமங்கலத்தில் எப்போவுமே சிறப்பாக எதையுமே செய்வார்கள். அந்த ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் தலைவர் கே மஹபூப் பாஷா, அவருடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே, அதில் புதிய உறுப்பினர்கள், அதாவது செயலாளர் புதுசு, அதே மாதிரி துணைத் தலைவர் இன்னொருத்தர் புதுசு, அப்படி போட்டு இன்றைக்கி மிக திறம்பட ஒரு என்ட்ரி பாயிண்ட்லேயே அவங்க வந்து பேர் நேம் எல்லாம் குறிச்சிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யார் ஆல் தி பென்ஷனர்ஸ் டைட் அப் வித் தி திருமங்கலம் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓஐ அசோசியேஷனோட சேர்ந்த அவங்கள வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வச்சு அதில் யார் யார் வர்றாங்களோ அவங்கள பூரா டிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வர ஒரு பை, அதுக்கு வந்து முன்னாள் இதே சங்கத்திற்கு தலைவராக இருந்த திரு ராஜப்பா அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களது மகள் ஜெயந்தி அவங்க வந்து ஒரு நினைவு பரிசு, ஒரு பை கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கட்டப்பை, அதுக்குள்ளே ஒரு நினைவு பரிசு, ஒரு எவர் சிலர் பாத்திரம், நல்லா இந்த அளவுக்கு சைஸில் நல்ல சம்பளம் மாதிரி எவர் சிலர் பாத்திரம் போட்டு கொடுத்துருந்தார்கள். அது தவிரவும் இந்த 80 வயது ஆனவர்கள் 75 ஆனவர்களுக்கெல்லாம் துண்டு போட்டுறதை தவிர ஜெயந்தி அவர்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணி தனியாக ஒரு டப்பாவில் ஒரு தனி ப்ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க. நினைவு பரிசு அவர்களுக்கெல்லாம் 70 வயசுக்கு மேலே 75 வயசுக்கு மேலேயும் 80 வயசுக்கு மேலேயும் வந்து கலந்துக்கிட்ட அந்த ஓய்வூதியர்களுக்கெல்லாம் ஜெயந்தி தன்னோட கையினாலேயே தலைவர் திரு மஹபூப் பாஷா அவர்கள் அறிவுரையின் பேரில் வாங்கி கொடுத்தது பூரா ஜெயந்தி தான். இருந்தாலும் அவர்கள் ஐயா அம்மா நீங்கள் உங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதன் பேரில் கொடுத்தாங்க. சிவ திருமேனிநாதன் அவர்கள் மூத்த உறுப்பினர்களுக்கு வந்து பொன்னாடை போற்றி கௌரவித்தார்கள். அதே போன்று அலுவலர் சார் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அங்கே பொன்னாடை போற்றப்பட்டது. எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாரும் மேக்சிமம் நபர்கள், ஒரு சில நபர்கள் வந்து நேரடியாக ஸ்டேஜுக்கே வந்து ஒருத்தர் 5000 ரூபா கொடுத்தாரு டொனேஷன். யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய செயலாளர் திரு நடராஜனுங்கிறது அவர் பேர். அவருக்கு 93 வயசு ஆகிறது. அவர் சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் என்னால் வர முடியல, இனிமேல் அதனால் சங்கத்தை திறம்பட நடத்துங்கள் என்று சொல்லி இன்று அவர் தனியாக ஒரு 5000 ரூபாய் கொடுத்தார் சங்கத்தின் வளர்ச்சி நிதியாக கொடுத்தார். அதே போன்று இன்னொருத்தர் வந்து ஒரு 1000 ரூபாய் என்னமோ வந்து கொடுத்தார் நேரடியாக. அவரை கௌரவித்த உடனே ஐயா நான் 1000 ரூபா ப்ளஸ் இன்னொரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தாரு. ஆக அந்த மாதிரி வாலண்டரியாக வந்து திருமங்கலம் அந்த பேரவை கூட்ட விழாவிலே வந்திருந்த அங்கத்தினர்கள் தாங்களாகவே முன் வந்து, யாரும் அவங்களுக்கு சொல்லலை நீங்கள் வந்து ஃபண்டு கொடுங்க அதெல்லாம் சொல்லலை, அவங்க தாமாகவே முன் வந்து இந்த மாதிரி நாங்கள் டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி
கொடுத்தாங்க. அது பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. திருமணிநாதன் அவர்கள் இன்று அருமையாக பேசினார்கள். சங்கம் ஓய்வூதியர் நலனுக்காகவே தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. தீவிர முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அடுத்தாப்பில் மாநில நிர்வாகிகள் தேர்தல் வேறு இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்திலே அறிவிப்புகள் விரைவில் வெளிவரலாம். அதாவது சங்கம் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகள் மேற்கொண்டு அறிவுரைகள் வரலாம். அதுக்கிடையில் இந்த மாநில தேர்தல் நிர்வாகிகள் தேர்தல் இருக்கிறதுனால அது அநேகமாக பிப்ரவரியில் முடிவடைந்துவிடும். ஏன்னாட்டா இப்போ மாவட்ட தேர்தல் பூரா நடந்து கொண்டிருக்க எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டமாக முடித்து மதுரை மாவட்டம் முதலாக 6/11/2024 அன்றே மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்தலை முடித்து இறுதி அறிக்கை மாநில மையத்திற்கு அனுப்பிவிட்டது. அதேபோன்று கோவை மாவட்டம் முடித்து விட்டார்கள். அப்படி அடுத்தடுத்து தஞ்சாவூர் மாவட்டம், அப்படி ஒரு சில மாவட்டங்கள் முடித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த மாவட்ட தேர்தல்கள் நிர்வாகிகள் தேர்தல் நடத்துவதற்கு கால அவகாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் கவனத்தில் கொண்டு இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தாப்பில் நீங்கள் மாநில மைய நிர்வாகிகள் தேர்தலுக்கு தான் தயாராக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த விதத்தில் இன்று திரு ஆர் முருகேசன், முதன்மை மேலாளர், பாரத ஸ்டேட் வங்கி, அவர் வந்திருந்தார். என்னாலான உதவிகளை நீங்கள் எப்பொழுது வந்தாலும் என்னிடம் நேரில் கேட்கலாம். இந்த மாதிரி திருமங்கலம் ஆர்வாய் சங்கத்திலேருந்து வர்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாரத ஸ்டேட் வங்கி சம்பந்தப்பட்ட உதவி சுணக்கம் இல்லாமல் நான் செய்து கொடுக்குறேன் என்று அவர் திரு ஆர் முருகேசன் அவர்கள் ஓப்பனாக பேசினாங்க. அதே போன்று டாசோரா அமைப்பிலிருந்து அதன் செயலாளர், அதாவது டெப்டி கலெக்டர் அண்ட் டிஆர்ஓ அசோசியேஷன் வந்திருந்த செயலாளர் திரு வேலாயுதம் அவர்கள் டிஆர்ஓ கேடரில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவர்களும் சிறப்பாக வாழ்த்தி பேசினார். திருமங்கலம்னாலே இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் ஏற்பாடு செய்து விடுவீர்கள். என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் உடனடியாக ஒரு அறிக்கை வேறு மாநில மையத்தில் கொடுப்பதாக நாங்கள் அறிகிறோம். நல்ல உங்களோட பணிகள் சிறப்பாக இருக்கிறது என்று அவரும் வாழ்த்தினார். சங்கத்தின் நடவடிக்கைகள் கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு முடிய என்ன நடவடிக்கைகள் அவ்வப்பொழுது எடுத்த நடவடிக்கைகள் பற்றி விரிவாக செயலாளர் தனது அறிக்கையில் கொடுத்திருந்தார். அடுத்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபண்ட்ஸ் வாண்டடு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பொருளாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார். எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ஃபண்ட்ஸ் செலவாயிருக்கு. இந்த பேரவை கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் மிகவும் தொகைகள் அதிகமாக செலவழிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. வட்டம் அப்படி தான் செய்கிறாங்க, வேறு வழி இல்லை, நடத்தியாக வேண்டிய கட்டாயம். அதனால் மற்றும் வட்டக்கலை செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் வந்திருந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா திருமங்கலம் அந்த பேரவை கூட்டம் நடத்துனதை பார்த்திங்கனால ஒரு திருவிழா கூட்டம் போல இருந்துச்சு. எல்லோரும் குடும்பத்துடன் வர வேண்டும் என்ற அழைப்பிதழ் போட்டிருந்தனால குழந்தை ஒட்டியலோடு வந்துட்டாங்களா, மிகச்சிறப்பாக இருந்தது. ஆக அந்த வகையிலே இன்று அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இந்த பேரவை கூட்ட நிகழ்ச்சி திருமங்கலத்தில் நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே முதலாக பேரவை கூட்ட நிகழ்வு நடத்தது திருமங்கலத்தில் தான் 23/11 இன்று 2024 சனிக்கிழமை என்று நடைபெற்றதான் முதல் பேரவை கூட்ட நிகழ்ச்சி. இதற்கு அடுத்தாற் போன்று 5/12 வாடிப்பட்டி நடத்த இருக்கிறார்கள், 10/12 சமயநல்லூர் நடத்த இருக்கிறார்கள். அடுத்தாப்புல 17/12 மதுரை மாநகர கிளை அதன் தலைவர் திரு பி. நடராஜன் அவர்கள் அனைவருக்கும் தகவல் அறிவிப்பதன் மூலமாக, அதாவது கார்டுகள்லாம் போட்டு ஒட்டி 2 நாள், ஒரு வாரம் 15 நாள் 10-15 நாளாகவே எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி அதை பூரா எப்பா சீக்கிரம் கடதாசி போட்டால் தான் ஆளாளுக்கு போய் கிடைக்கும், டயத்தில் சேருவாப்பா அப்படி இப்படின்னு எல்லோரையும் அரவணைச்சு சொல்லி, என்னடா இப்போ நடந்த தேர்தலில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ ஆஃபீஸ் பேரர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அதனால் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாமே இருக்கிறாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரையும் வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருந்தாருங்க. அதனால் அவர்கள் 17/12 பென்ஷனர்ஸ் டே, அதாவது ஓய்வூதியர் தினத்தையும் இந்த பேரவை கூட்டத்தின் நிகழ்ச்சியும் வழக்கமாக தான் வரலாறுனா அப்படி தான் அவங்க செய்கிறாங்க. சேர்த்து நடத்துவதற்கு மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸ் அசோசியேஷன் ஆர்ஏகே பில்டிங்னு ஒன்று இருக்குது, அதில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. சொல்லி வச்சு அதில் வரக்கூடிய நபர்கள் எல்லாம் அதில் அக்காமடேட் பண்ணி இந்த விழாவை நடத்துவதற்கு மதுரை மாநகர கிளையின் தலைவர் திரு பி. நடராஜன் அவர்கள் உரிய ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய நிகழ்வு
திரு சிவம் திருமேனிநாதன் அவர்கள் சொன்னார்கள், மாநில மையத்திலேயே பேர் வாங்கின ஒரு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் கிளை தான் மாநில மையத்திலே மிக அதிகமான பாராட்டுதல்களை பெற்ற ஒரு சங்கமாக ஆதார கிளையாக இருக்கிறது என்று அவர் தனது உரையில் தெரிவித்தார்கள். இதற்கு முன்பு நடந்த ஒரு மாநில கூட்டத்தில் கூட திரு மோகன் மாநில செயலாளர் அவர்கள் திருமங்கலத்தில் பாருங்கள், ஒரு அவங்க மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு வந்து வீட்டில் ஒரு சடங்கு வச்சா கூட ஒரு விழான்னு எடுத்து அதுக்கு ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு ஒரு விழா காப்பி டீ சப்ளை பண்ணி அதை ஒரு போட்டு விட்டுறாங்க. எங்களுக்கு செய்தியாக வருகிறது. ஒவ்வொரு மெம்பர் வீட்லேயும் ஏதாவது சிறப்பு செய்தினால தான் உடனே அதை வந்து ஒரு விழாவாக சங்கத்திலே வந்து கொண்டாடும் வழக்கத்தை திருமங்கலம் ஆதார கிளை தலைவர் திரு கே மஹபூப் பாஷா அவர்களது உறுப்பினர்கள் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. இது வந்து சிறப்பிற்கு சிறப்பு சேர்ப்பதாக அமைகிறது என்று திரு மோகன் அவர்கள் ஒரு விழாவிலே பாராட்டி பேசினார்கள். எப்படி தெரியுதுன்னா, அவர் கடந்த கூட்டத்தில் சொன்னார், சில சங்கங்கள்கிட்டருந்து அறிக்கை எதுவும் வரப்பெறுவதே இல்லை. வைரஸ் மதுரை மாவட்டத்திலிருந்து திருமங்கலம் கிளை அடிக்கடி ஒரு ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல்சோ ஃப்ரம் மதுரை மாவட்ட மையத்திலிருந்து அப்பப்போ அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. கம்பேர்ட் டு தி அதர் சங்கம்ஸ் வந்து மதுரை மாவட்டம் வந்து தனது அறிக்கை அனுப்புவதில் மிகச்சிறந்த நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் உடனடியாக ஒரு அறிக்கை வருகிறது. மாநில மையத்திலிருந்து என்ன அறிக்கை கேட்டாலும் உடனடியாக மதுரை மாவட்ட தலைவர் எல்லா இவங்களையும் காண்டாக்ட் பண்ணி உடனடியாக கேதர் பண்ணி, என்னடா அவங்கள்ட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து அதனை சம்ம பண்ணி மாவட்டம் ஆஸ் அ ஹோல் ரிப்போர்ட் அனுப்ப முடியும். எல்லாம் உடனுக்குடன் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிவித்து திரு மோகன் அவர்கள் ஒரு தடவை பாராட்டுரை தெரிவித்தார் அங்கே ஒரு செயற்குழு கூட்டத்தில். அதற்கு வாய்ப்பாக திருமங்கலம் கிளை அமைந்தது என்பதை சொல்லி, இதே போன்று வரக்கூடிய நாட்களிலும் ஆதார கிளை மதுரை மாநகரம் நடத்துவார்கள் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கு எல்லாருக்கும் கார்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைப்பாட்டு வந்திருக்கு. அவர் செஞ்சிட்ருக்கார் திரு பி நடராஜன் அவர்கள். அனுப்பலையான்னு தெரியல. போன வியாழக்கிழமை என்று ஒரு நிறைய கார்ட்ஸாக அடுக்கி வச்சு எல்லாரையும் செக்மெண்ட் வாரி அடுக்கி வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் காந்திநகர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்ப இருக்கிறேன். போஸ்ட் மாஸ்டரை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன், ஐயா அவ்வளோ கார்டு செய்கிறத நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து பின்கோட் நம்பரோடு நாங்கள் போட்டு அனுப்பிச்சிருக்கோம், தயவு பண்ணி நீங்கள் இதெல்லாம் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் வந்து இதில் சுணக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. அவங்க நடத்த போகிறது இன்னும் 1 மாதம், கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குது. 23/11/2024 சனிக்கிழமை. அவங்க நடத்துகிறது 17/12/2024 தான். அதனால் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்பதை சொல்லி, இன்றைய மதுரை மாவட்டத்திலே அமைந்த திருமங்கலம் கிளையின் ஆதார கிளையின் செயல்பாடுகள் மிக அனைவரையுமே மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதை சொல்லி, இதே போன்று ஏனைய கிளைகளும் தங்களது ஆதார கிளைகளும் தங்களது இந்த பேரவைக் கூட்டத்தினை சிறப்பாக நடத்துவார்கள் என்பதை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.